நெக்ஸ்ட் இந்த மாதிரி எல்சியூ லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்ல வரப்போற ஒரு பிக்கஸ்ட் ப்ராஜெக்ட் தான் பென்ஸ். இந்த பென்ஸ் மூவிக்கு அவ்வளோ ஹைப் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்லைங்க. என்னதான் இது எல்சியூல வர்ற ஒரு படமா இருந்தாலும் இந்த படத்தை எடுக்கிறது லோகேஷ் கனகராஜ் கிடையாது. பட் இது இந்த மாதிரி லோகேஷ் கனகராஜோட ஸ்டோரி தான். ஆனா இந்த பென்ஸ் மூவி இந்த மாதிரி பாக்கியராஜ் கண்ணன் இவர் தான் டைரக்ட் பண்றாரு. கரெக்டா ஒரு மாசம் ஸ்கெடியூலுக்கு அப்புறம் இந்த மூவிக்கான ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூலை எடுத்து முடிக்கிறாங்க. டைரக்டர் பாக்கியராஜ் கண்ணன் அவர் இந்த மாதிரி தன்னோட சோசியல் மீடியா பேஜ்ல ஸ்கெடியூல் ராப் அப்படின்ற மாதிரி இந்த பென்ஸ் மூவிக்கான ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணிருப்பாரு. இதை சாதாரணமா பாத்தீங்கன்னா என்னடா இது அங்கேயும் இங்கேயும் போட்டோவை ஒட்டி சும்மா டாட்டா கனெக்ட் பண்ணி வச்சிருக்கானுங்க அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஆனா கொஞ்சம் உள்ள இறங்கி டீப்பா அலசி ஆராய்ஞ்சிங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்க கண்ணில் சிக்கும். அது என்ன ஏதுங்கிறத தான் இந்த ஒரு போஸ்டர் பிரேக் டவுன் பண்ணி இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். என்ன ப்ரோ இது ஒரு சாதாரண போஸ்டர், இதுக்கு இவ்வளோ சீனு, ஏன் ஒரு தனியான பிரேக் டவுன் வீடியோன்னு கேட்டீங்கன்னா இது இந்த மாதிரி நம்ம எல்சியூல பார்த்த லியோவா இருக்கட்டும், கைதி, விக்ரம் இந்த மூவிக்கு முன்னாடி நடக்கிற கதையும் இல்ல, இதுக்கு பின்னாடி நடக்கிற கதையும் இல்ல, இதோட ஒண்ணு மண்ணா சேர்ந்து பேரலா நடக்கிற கதை தான் இந்த ஒரு பென்ஸ். முதல்ல இந்த போஸ்டரை பார்த்தோம்னா ஏதோ ஒரு மைண்ட் மேப் மாதிரி தான் இருக்கு. ஸோ எக்கச்சக்கமான போட்டோஸ் எல்லாம் அங்கங்க ஒட்டி இருக்கு. ஒரு போட்டோஸ்க்கும் சில டாட்ஸ் எல்லாம் கனெக்ட்ல இருக்கு. இதை பார்த்தது எனக்கு இது முதல்ல மைண்டுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா இந்த விக்ரம் மூவில நம்ம அமர் இருக்காருல்ல, அவர் இந்த மாதிரி விக்ரமை பத்தின இன்வெஸ்டிகேஷன்ல, சாரிங்க விக்ரம் கிடையாது கர்ணனை பத்தின இன்வெஸ்டிகேஷன்ல இந்த மாதிரி ஒரு போட்டோவா ஒட்டி அதுக்கெல்லாம் ஒரு டாட்டா கொடுத்து அதை இந்த மாதிரி கனெக்ஷனும் பண்ணி நம்ம அமர் தேடி இருப்பாரு. ஆரம்பத்துல இந்த யாருன்னு தெரியாத மாஸ்க் மேன் தான் கர்ணனை கொண்ட கேஸா இதை ஆரம்பிச்சு இன்டர்வல்ல இந்த மாஸ்க் மேன், கர்ணன், விக்ரம் எல்லாம் ஒரே ஆள் தான் அப்படின்ற விஷயத்த நமக்கு ரிவீல் பண்ணிருப்பாங்க. சீரியஸா அது நமக்கு பயங்கரமான ட்விஸ்டா இருந்திருக்கும். இதை பார்த்ததுமே எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. இங்க பாத்தீங்கன்னா ஹூ ஃபைண்ட் ஹிம் அப்படின்ற மாதிரி எழுதப்பட்டு பயங்கர பிளாங்கா இருந்திருக்கும். என்னதான் இவ்வளவு போட்டோஸை ஒட்டி இவ்வளவு டாட்ஸை கனெக்ட் பண்ணிருந்தாலும் இங்க இருக்கிறது இவன் யார் அப்படின்றது இன்னுமே கண்டுபிடிக்கப்படல. என்ன கேட்டீங்கன்னா எல்சியூல இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த ஒரு வில்லனா இந்த வில்லன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. இங்க இருந்து நிறைய பேருக்கு இந்த ஒரு கொஸ்டின் வந்திருக்கும், யாரு ப்ரோ இவ்வளோ டீட்டெயில்ஸை சேகரிச்சு இந்த ஒரு மைண்ட் மேப்பை போட்டு வச்சிருக்கிறதுன்னு. நிறைய பேர் கெஸ் பண்ணிருப்பீங்க, கண்டிப்பா நம்ம பென்ஸ் தான், அதாவது ராகவா லாரன்ஸ் தான் இவ்வளோ டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு அதை இந்த மாதிரி ஒரு மைண்ட் மேப்பா போட்டு வச்சிருக்காரு. இதை ஏன் நான் இவ்வளவு உறுதியா சொல்றேன்னா இந்த சைட்ல பாருங்களேன், அதாவது உங்களுக்கு ரைட் சைட்ல வால்டர் அப்படின்ற மாதிரி கொட்டை எழுதப்பட்டிருக்கும். இந்த பென்ஸ் மூவில எல்சியூல ஒரு மெயின் வில்லனா இல்லைனாலும் இந்த வால்டர் ஒரு முக்கியமான வில்லனா வரப்போறான். இந்த வால்டர் கேரக்டருக்கான பிரேக் டவுன் வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இந்த கேரக்டர் ப்ரோமோவோட வீடியோவை பிரேக் டவுன் பண்ணி எக்கச்சக்கமான விஷயங்கள் நான் அதிலே பேசியிருப்பேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா அந்த வீடியோவையும் செக் பண்ணி பாருங்க. இந்த ஒரு ட்வின் ஃபிஷ் வால்டர், இவனுக்கான சைனே ஃபிஷ் தான். ஆனா இந்த பென்ஸோட அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோல பாத்தீங்கன்னா நம்ம ராகவா லாரன்ஸ் எடுத்ததுமே இந்த ஃபிஷ்ஷை தான் 2 துண்டாக்குவாரு. அதாவது இந்த ட்வின் ஃபிஷ் வால்டர் இந்த மூவிக்கான வில்லனை இங்க முன்னாடியே டீஸ் பண்ணிருக்காங்க. இங்க வால்டர் பத்தின ஒட்டுமொத்த ஹிஸ்டரியும் இருக்கு. வால்டருக்கு ரைட் சைட்ல கம்பானும் லெஃப்ட் சைட்ல நகரானும் எழுதப்பட்டிருக்கும். இதுல இந்த மாதிரி கம்பா வால்டரோட ரைட் ஹேண்டா இருக்கலாம், நாகரா வால்டரோட லெஃப்ட் ஹேண்டா இருக்கலாம். ஆனா 2 பேருமே வால்டருக்கு கீழே வேலை செய்யற ஆளுங்க தான். இங்க நடுவுல பாத்தீங்கன்னா மிடில் மேன் எழுதப்பட்டிருக்கும். வால்டருக்கும் மிடில் மேனுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் இல்ல. மேபி இந்த மாதிரி கம்பா அப்புறம் நாகரா இவங்க 2 பேத்துக்கும் இந்த மிடில் மேனுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கணும். அதே மாதிரி இங்க இருக்க போட்டோஸ் எல்லாம் கவனிச்சிங்கன்னா இந்த போர்ட், கண்டெய்னர், கார்கோ ஷிப்ஸ் எல்லாம் அந்த இடத்துல ஒட்டப்பட்டிருக்கும். அதே மாதிரி தான் பென்ஸோட அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ. அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டெய்னர், சரக்கு, கார்கோ ஷிப் எல்லாம் இருக்க மாதிரி நமக்கு காட்டியிருப்பாங்க. ஆனா இங்க அது எல்லாமே வால்டரோட தான் கனெக்ட் ஆகுது. போன அந்த ட்வின் ஃபிஷ் வால்டருக்கான கேரக்டர் ப்ரோமோலே சொல்லியிருப்பேன், நம்ம வால்டர் இந்த மாதிரி தங்க கடத்தல்காரனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு. இந்த மாதிரி கண்டெய்னர் ஷிப்பை யூஸ் பண்ணி போர்ட் வழியாதான் ட்வின் ஃபிஷ் வால்டர் இந்த தங்கத்தெல்லாம் கடத்துவான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கெஸ் இருக்கு. அதனாலதான் இங்க அந்த கண்டெய்னர் ஷிப் போர்ட்ஸுக்கான போட்டோஸ் எல்லாம் வால்டரோட கனெக்ட்ல இருக்கு. அதே மாதிரி இங்க எக்கச்சக்கமான போட்டோஸ் இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். இதெல்லாம் இந்த பென்ஸ் மூவிக்கான முக்கியமான கேரக்டர்ஸா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. மேபி இந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர்ஸா இருக்கலாம். முக்கியமான கேரக்டர்ஸா இருந்தா இந்த மாதிரி ஒரு ஸ்கெடியூல் ராப் போஸ்டர்ல அதெல்லாம் நமக்கு ரிவீல் பண்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி இந்த 3 இடத்துல நோட் பண்ணி பாருங்க, ஹேண்ட் கப் இருக்கிறத உங்களால நல்லாவே பார்க்க முடியும். ஆனா ஒரு ஹேண்ட் கப் இருக்க அந்த ஒரு போட்டோக்கும் இன்னொரு ஹேண்ட் கப்புக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் இல்ல. எல்சியூல ஹேண்ட் கப்னு எடுத்துக்கிட்டா உங்க மைண்டுக்கு யார் முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது? அட நம்ம தில்லிங்க. மேபி இது இந்த மாதிரி தில்லிக்கான ஒரு ரெஃபரன்ஸா கூட இருக்கலாம். சும்மா கெஸ் பண்ணி வைப்போம், நடந்தாலும் நல்லா தான் இருக்கும். அப்படியே லெஃப்ட் சைட்ல இங்க வந்தீங்கன்னா இங்க 3 பேரை மட்டும் பிளாக் டேப் போட்டு ஒட்டி மறைச்சு வச்சிருப்பானுங்க. இது இந்த மாதிரி மெயின் பாஸோட நேமா இருக்கணும். இவனுக்கு ரைட் ஹேண்டோட பேரு மசானின்னு எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு ரைட்லயும் பிளாக்ல அடிக்கப்பட்டிருக்கு, கீழேயும் பிளாக்ல அடிக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த டாட்டோட கணக்குல இங்க ரூபானும் டோமினியனும் 2 பேர் இருக்கு. இங்க அதுக்கு கீழேயும் 2-3 பேரை அடிச்சு வச்சிருக்கானுங்க.
எனக்கு என்ன தோணுதுன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம எல்சியூவில் பார்த்த நிறைய முக்கியமான கேரக்டர்ஸ், ரோலக்ஸாக இருக்கட்டும் இல்லை சந்தானம், இந்த மாதிரியான கேரக்டர்ஸோட நேம் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இங்கே நமக்கு தெரிஞ்ச எல்சியோட வில்லன்ஸ் பேர் தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் அந்த இடத்துல மறைச்சிருக்கணும். இந்த சைடில் நம்ம பார்க்குறதெல்லாம் புது நேம், அதெல்லாம் யாருன்னு கூட நமக்கு தெரிஞ்சிருக்காது. எல்சியூவில் இதுக்கு முன்னாடி நம்ம இந்த பேரெல்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனால் நமக்கு கண்டிப்பாக கேள்விப்பட்டு பரிச்சயமான பேர் தான் இங்கே இவனுங்க அடித்து வச்சிருக்கணும். அதே மாதிரி ஒரு மெயின் வில்லன் இருக்கான்ல, இந்த நேம் ஏன் ரோலக்ஸாக இருக்கக்கூடாது? ஏன்னா அவனுக்கு கீழே நிறைய லைன் வருது. இங்கே எல்சியூலே நம்ம பார்த்த ஒரு மிகப்பெரிய வில்லன்னா ரோலக்ஸ் தான். ரோலக்ஸோட நேம் தெரியக்கூடாதுன்றதுக்காக இங்கே அடிச்சு வச்சிருக்கானுங்களோ? கண்டிப்பாக இப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குங்க. அதே மாதிரி தான் இங்கே கவனிச்சிங்கன்னா ஹூ ஃபைண்ட் இட்னு ஒரு மிகப்பெரிய ஒயிட் ஃப்ரேம் இந்த இடத்துல இருந்திருக்கும். கண்டிப்பாக இது இந்த பென்ஸ் மூவியில் ஒரு முக்கியமான கேரக்டராக தான் இருக்க போகுது. கண்டிப்பாக பென்ஸ் மூவி வந்தால் மட்டும்தான் இந்த எல்லா டாட்ஸோட கனெக்ஷனுக்குமான ஆன்சர் நமக்கு தெரிய வரும். கண்டிப்பாக நம்ம எல்சியூவில் பார்த்த லியோவாக இருக்கட்டும் இல்லை ரோலக்ஸ் இல்லைனா டில்லி விக்ரம்கான ரெஃபரன்ஸை நம்ம கண்டிப்பாக இந்த பென்ஸ் மூவியில் பார்க்க போகிறோம். ஆனால் எந்த விதத்தில் இந்த ஸ்டோரியை கனெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் நமக்கு இன்னும் தெரிய வரல. இதுக்கு இடையில பென்ஸுக்கு முன்னாடியே நம்ம லோகேஷ் கனகராஜோட ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க. ஸோ அதுவும் எந்த வகையில் எல்சியூவோட கனெக்ட் ஆக போகுது அப்படின்றதுல சுத்தமாக ஐடியா இல்லைங்க. இந்த ஒரு பென்ஸ் மூவிக்கான ஸ்கெடியூல் போஸ்டரில் பெருசாக இந்த விஷயங்களையும் டீஸ் பண்ணலனாலும் சில முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸை சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு புரிஞ்சதை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இதை தவிர்த்து நீங்கள் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.